SS, hi bro. My 8th and 12th house not Subathom, but can I still go to overseas during Budan Dasa? If yes, which month? Love or arranged marriage? 29 ஆகஸ்ட் 1998. இந்த இடத்துல எனக்கு ஒரு டவுட் இருந்தது கொஞ்ச நாள் முன்னுக்கு. ஏன்னா சில இடங்கள்ல அந்த 8-12 தொடர்பு இல்லாதவங்க வெளியில இருப்பாங்க. பார்த்தா அதற்கு சில விதிகள் இருக்கு. எந்த மாதிரியான விதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீர் சம்பந்தப்படுற வீடுகள்ல இருக்கக்கூடிய பிளானட்டும் உங்களை வெளியில கொண்டுட்டு போகும். சரிங்களா? அது இருக்கான்னு பார்ப்போமா? 1998 5:23 AM 5:23 AM AM பிறந்திருக்கிறீங்களா? 5:23 AM 5:23 AM தெலோக்கின்தான் பேரா பேரால பிறந்திருக்கிறீங்க. இந்த சில போக முடியுமான்னு கேக்குறீங்களா? சரி, உங்களுடைய 29 ஆகஸ்ட் 98 5:23 29 ஆகஸ்ட் 98 5:23 தெலுங்கின்தான் ஏஎம்ல பிறந்திருக்கீங்க. ஓகே, கடக லக்னமாகி அருமையான அமைப்புகள்ல ஜாதகம். இந்த இடத்துல சகல விதமான சுபர்களும் லக்னத்தோட தொடர்புல இருக்காங்க. ஓகே, இது சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விதி சொன்னேன். இடமாற்றம் பண்ண நடக்குமா அப்படின்னு கேட்டீங்க. ஓகே, இதுக்கு இருக்கக்கூடிய விதிவிலக்கு அமைப்புகள் எப்பொழுதுமே நீர் வீடுகள்ல இருக்கக்கூடிய கிரகம் உங்களை வெளியில அனுப்பும். ஓகேங்களா? 8-12 அதிபதிகள் உங்களை வெளியில அனுப்புவாங்க. 8-12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் உங்களை வெளியில அனுப்பும். கடகத்துல இருக்கக்கூடிய பிளானட் உங்களை வெளியில அனுப்பும். ஓகேங்களா? இந்த அமைப்புகள்ல சனி தசையில குரு புத்தி நடந்துகிட்டு இருக்கு. சனி தசை குரு புத்தி உங்களுக்கு கொஞ்சம் சுமாரான அமைப்புகள்ல இருக்கணும். ஏன்னா சனி தசை குரு புத்தி இங்கே உங்களுக்கு சனி வந்து 8ஆம் அதிபதி, குரு 6ஆம் அதிபதி. இந்த அமைப்புகள் ஒரு மாதிரி இருக்கும். ஆனாலும் இந்த ஜாதகம் பலமான ஜாதகம்ங்க. முடிவு எடுக்கிறதுல சில குழப்ப அமைப்புகள் இருந்தாலும் புதன் தசை உங்களுடைய 12ஆம் அதிபதி இருக்கிற இடத்தை விட்டு நகர்த்துவாரு. என்னதான் இருந்தாலும் 12ஆம் இடத்துல சனியின் தொடர்பு வந்துருது. 8-12 சுப அமைப்பு இல்ல. நீங்க சொன்ன மாதிரி ரைட்டு தான். 8-12 சுப அமைப்பு இல்ல. 8 செவ்வாய் பாக்குறதும் 12 சனி பாக்குறதும் உங்களை நகர்த்திட்டு திரும்ப கொண்டுட்டு வர்ற விஷயம். பிறந்த இடத்துல இருந்து உள்ளேயே அந்த வெளி மாநில அமைப்புகள்ல நகர்ற மாதிரியான அமைப்பு, அந்த தன்மை மாதிரியான விஷயங்கள்ல உங்களை நகர்த்தி பலன் செய்யற விஷயம். அடுத்த வருஷத்துல ட்ரை பண்ணுங்க. நீங்க துலாம் ராசி, ஓகேங்களா? துலாம் ராசி, கடக லக்னம். அடுத்த வருஷம் துலாம் ராசிக்காரங்க ராசி பலன் கம்ப்ளீட் பண்ணி ஒரு சேனல்ல பேசும்போதே ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அடுத்த வருஷத்துல மிகப்பெரிய கோச்சார நிலையை கொண்டிருக்கக்கூடிய முதல் ராசி துலாம் ராசி, 2ஆம் ராசி கும்பராசி அப்படின்னு அந்த அமைப்புகள்ல துலாத்துக்கு அடுத்த வருஷம் மிகப்பெரிய மாற்றம், வாழ்க்கையில சாதனை, வீடு வாகன அமைப்புன்னு சொல்லிட்டு நிறைய நல்ல அமைப்புகள் இருக்கு. இந்த இடத்துல சந்திர கேந்திரத்தில் குருவின் பார்வையில இருக்கக்கூடிய இந்த குரு, சுக்கரனோட சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த குரு மிகப்பெரிய அருமையான நற்பலன்களை மட்டுமே செய்வாரு. இதெல்லாம் பிறந்த இடத்துல இருந்து தள்ளி இருக்கும். எதங்க பண்ணக்கூடாது? கண்டிப்பா ஷேர் மார்க்கெட் அது இதுன்ற மாதிரி பண்ணாதீங்க. ஜாதகத்துல செவ்வாய் எல்லாம் வலுத்து இருக்கிறவங்க ஜாதகமே நல்ல ஜாதகங்க, நல்லா இருக்கிற ஜாதகம். சரிங்களா? சரி, அடுத்ததாக